ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சி நிறைந்த நவம்பர் மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சி நிறைந்த ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தினீர், ஆசீர்வதித்தீர் ராஜா. நன்றி சாமி. இதோ இந்த நாளிலும் இந்த இறை வார்த்தையோடு ஆண்டவர் நாளை ஆரம்பிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாள் முழுதும் உடைய இறை சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். உடைய பணிகள், பயணங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதையும், பள்ளிக்கு போகின்ற பிள்ளைகளையும், கல்லூரிக்கு போகின்ற பிள்ளைகளையும், ஆசிரியர் பெருமக்களையும், ஆண்டவரை எல்லா பணிகளையும் செய்கின்றவர்களையும் காத்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் கூட இரவில் நல்ல மழையை தந்தீர். மழையினாலே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் எங்களை காத்துள்ள வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளில் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதி ராஜா. இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இறை பயந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 594வது பாடலாகிய ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 594வது பாடல். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் சேற்றினின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி வெள்ளம் போதி தாக்கினாரே. சேற்றினின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி வெள்ளம் போதி தாக்கினாரே. கல்லான என் உள்ளம் நூறுக்கேன கல்வாரியை கண்டு நன்றியோடன் பாடிடுவேன். கல்லான என் உள்ளம் நூறுக்கேன கல்வாரியை கண்டு நன்றியோடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் வாலிபனாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிபனாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே ஓதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே ஓதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின்
அன்பை நான் என் சொல்லுவேன் ஆனந்தமா. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். ஏசு அல்லாஹ் ஆசையிப்போவேனில் வேறு இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஏசு அல்லாஹ் ஆசையிப்போவேனில் வேறு இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமா உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கின்றேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கின்றேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை கண்பாரும் என்றும் நானும் மாடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை கண்பாரும் என்றும் நானும் மாடிமை. ஆனந்தமா இன்பக்கானாம் ஏகிடுவேன், தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானாம் ஏகிடுவேன், தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாய் இந்த நவம்பர் மாதம் 19ஆம் நாள் ஆகிய புதன்கிழமையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது கொலேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற சில வசனங்கள். கொலேசியருடைய நிருபத்தை நாம் பார்க்கும்போது விவிலியத்திலே கிறிஸ்டியல் விளக்கம் மிகுதியாய் கொண்ட ஒரு நூல் கொலேசியர் திருமுகம், அதாவது கிறிஸ்டாலஜி. கிறிஸ்தவ மக்களுக்கு கிறிஸ்துவை அதிகமாய் சொல்லுகின்ற ஒரு புத்தகமாய் இது இருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவர்களாய் வாழ இயலாது என இத்திருமுகம் வலியுறுத்துகிறது. இதனுடைய ஆசிரியர், இதை திருமுகத்திலேயே பவுல்தான் இதனுடைய ஆசிரியர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 1ஆம் அதிகாரம் 1:23, 4:18. 19ஆம் நூற்றாண்டு வரை இதனை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அண்மை காலத்தில் இத்திருமுகத்தில் பயன்படுத்தப்படும் சொற்கள், மொழிநடை, இறையியல் கருத்துக்கள் அடிப்படையில் இதனை பவுலே நேரடியாக எழுதியிருக்க மாட்டார் என்னும் கருத்து வலுப்பெற்று வருகிறது. அவரது கண்ணோட்டத்தில் மாறிவிட்ட காலகட்டத்துக்கும் சிக்கல்களுக்கும் ஏற்ப அவரது பெயரில் பவுலின் சீடர் ஒருவர் இதனை எழுதியிருக்க வேண்டும் என பல அறிஞர்கள் கருதுகிறார்கள். இதனுடைய சூழல் அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன ஆசியாவில் இருந்த கொலேசை நகரத்திலே பவுல் நேரடியாய் நற்செய்தி பணி ஆற்றவில்லை. ஆனால் எபேசு நகரில் அவர் தங்கியிருந்த போது எபாப்ரா மூலமாய் கொலேசையில் நற்செய்தி அறிவித்தார். இந்நகரில் ஞான உணர்வு கொள்கையின் தொடக்க வடிவமும் யூத சிந்தனைகளும் இணைந்த சில கொள்கைகள் பரவி கிடந்தன. சடங்கு விதிகளுக்கு முக்கியத்துவம், உடல் ஒருத்தல், வானதூதர் வழிபாடு, மனித ஞானத்திலும் மரபிலும் மிகுந்த நம்பிக்கை வைத்தல் போன்றவை கொள்கையில் விரவி கிடந்தன. இந்நிலையை கண்டித்து கிறிஸ்தவ உண்மையை நிலைநிறுத்த இத்திருமுகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். சிறையிலிருந்து எழுதப்பட்டதாக
சொல்லப்பட்டிருப்பதால் இது சிறைக்கூட மடல்களுள் ஒன்றாக கருதப்பட்டது. கிபி 70-80 ஆண்டுகளில் இது எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்ம பார்க்குறோம். இப்படி உள்ளடக்கம் குலேசில் இருந்த போலி போதகர்களின் தவறான கொள்கைகளை கண்டிப்பதற்காக இத்திருமுக ஆசிரியர் கிறிஸ்துவை கடவுளது சாயல் என்கின்றார். அவர் அனைத்தையும் படைத்தவர் என்கின்றார். அனைத்துக்கும் முந்தியவர், அனைத்தையும் நிலைக்கு செய்பவர் என்கின்றார். இத்திருமுகத்தின்படி கிறிஸ்து திருச்சபையின் தலைவர், இறந்து உயிர்த்தெழுந்தோரின் தலைப்பேறு, கடவுளின் தன்மையை மனித உருவில் நிறைவாய் கொண்டவர், கடவுளோடு நம்மை மீண்டும் ஒப்புரவாக்குகிறவர் என்ற செய்தியை அந்த முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதரர் சகோதரர்களாகிய கொலைசை நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திரு தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரர் தீமோத்தேயும் எழுதுவது, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாக்கு. முதல்ல எப்பவுமே பவுலடிகளார் ஒரு கிரீட்டிங் சொல்வார், ஒரு அப்பாஸ்டாலிக் கிரீட்டிங் என்று நம்ம இதை சொல்லுவோம். அப்போஸ்தலருடைய ஒரு கிரீட்டிங், அதில் எல்லாரையும் அவர் வாழ்த்து சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜெபத்தை சொல்ற, நன்றி மன்றாட்டு. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. அதாவது இயேசுவின் மேலே நாங்கள் வைக்கின்ற நம்பிக்கை, அன்பு, பாசம் இதெல்லாம் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக எங்களை தூண்டுகிறது. இதுதான் இன்னைக்கு எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற உத்வேகம். ஆண்டவர் மேலே வைக்கின்ற விசுவாசம், பக்தி, நம்பிக்கை தான் இன்னைக்கு மற்றவர்களுக்காக ஊழியத்தை செய்யவும், மற்றவர்களுக்காக நம்ம ஜபத்தை ஏறெடுக்கவும் அது உதவி செய்கிறதாய் நம்ம பார்க்கின்றோம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் நற்செய்தி உங்களை வந்து அடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்பாப்ராவிடம் இருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அதாவது சுவிசேஷத்தை நீங்கள் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டீங்க. அது எப்பாப்ரா மூலமாக நான் கொடுத்து அனுப்பினேன், அந்த நற்செய்தி அனுப்பினேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உண்மையாக கடவுளுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுகிறத நம்ம பார்க்குறோம். அப்புறமா பார்க்குறோம், எப்பாப்ரா உங்களுக்காக உழைக்கும் அவர் உண்மையான ஒரு ஊழியக்காரன் என்று சொல்கிறார். தூய ஆவி உங்களுக்காய் அருளிய அன்பை குறித்து அவர் தாமிடம் எடுத்துரைத்திருக்கிறார். அவங்க போய் சுவிசேஷத்தை சொல்லும்போது எப்பாப்ரா அவங்க ஏற்றுக்கொண்டதையும் அவங்கள உபசரித்ததையும், எப்பாப்ராவையும் ஊழியரையும் உபசரித்ததையும் பவுல்கிட்ட அவர் சொல்கிறார். எனவே நாங்கள் இச்செய்தியை கேள்விப்பட்டு நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும் என்று நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவற்றுக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தையும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாட்சிமிகு ஆற்றலுக்கு ஏற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாய் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். ஆம், மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த பாவ மன்னிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டதனால, கல்வாரி சிலுவையிலே நம்மை அவர் மீட்டதனால வந்த பயன்தான். இல்லைன்னு சொன்னால் இந்த பயனே நமக்கு கிடைத்திருக்காது, இல்லையா? அதான் கிறிஸ்துவனுடைய மேன்மையாக நம்ம பார்க்கணும். அடுத்தது, அவர் கற்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கட்புலன் ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோராகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறார். அதான் அவர் எல்லாருக்கும் தலைவராய் தலைப்பேராய் இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கணும்.
அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காய் படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை இருக்கின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பேரும் இறந்து உயிர்த்தெழுந்தோரும் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ரொம்ப அழகா சொல்றார் பார். அவர் கடவுளுடைய சொரூபம், அவர்தான் எல்லாம். அவர் மூலமா இந்த உலகம் படைக்கப்பட்டது, அவருக்காக படைக்கப்பட்டது, அவர் வழியாக படைக்கப்பட்டது. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவரை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப அழகா பவுலடிகளா இந்த கிறிஸ்டாலஜி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தியலை சொல்றார். இன்னைக்கு ஏன் அதை நம்ம பார்க்குறோன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. என்ன கிறிஸ்தவர்கள்னா, தி ஆர் லிவிங் வித்தவுட் கிரைஸ்ட். கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் கிறிஸ்துவுக்கான குணங்கள் அவங்க கிட்ட இருக்காது. அவங்க சாதாரணமான மக்களை போல அதை விட கேவலமாக எல்லா பாவத்தையும் பண்ணிக்கின்னு, அசிங்கத்தை பண்ணிக்கின்னு, அநியாயத்தை பண்ணிக்கின்னு, அக்கிரமத்தை பண்ணிக்கின்னு, பாவங்களை பண்ணிக்கின்னு இல்லையா இருப்பாங்க. அப்போ அவங்க கிறிஸ்தவர்களா இல்லை. கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். அதனால தான் அதுக்கு பேரே அப்படிதான் வந்துச்சு இல்லையா. இவ முதல்ல அந்தியோக்கியாவில் தான் அவங்க இயேசுவின் சீடர்களை பார்த்து அந்த பொதுமக்கள் சொல்றாங்க, இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை போல நடக்கிறார்கள், அதனால இவங்க கிறிஸ்தவர்கள். மார்ட்டின் லூத்தர் சொல்லுவார், கிறிஸ்டியன்ஸ் ஆர் த லிட்டில் கிரைஸ்ட். கிறிஸ்தவர்கள் குட்டி கிறிஸ்துக்கள், அவங்க கிறிஸ்துவை போல நடந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி நடக்கிறோம், நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குது இல்லையா, நம்முடைய குடும்பத்தில் நம்ம மனைவி கிட்ட, கணவன் கிட்ட, பெற்றோர்கிட்ட, பிள்ளைங்கிட்ட எப்படி பேசுகிறோம், வெளியில் எப்படி பேசுகிறோம், திருச்சபையில் எப்படி பேசுகிறோம், ஆலயத்துக்கு போகும்போது எப்படி உக்காந்துக்கிறோம் பேசுகிறோம், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை ஒத்து போக வேண்டும். திருவிருந்தில் இயேசுவின் ரத்தத்தை நம்ம குடிக்கிறோம், இயேசுவின் சரீரத்தை சாப்பிடுகிறோமே. அப்போ இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரத்தை நாம் புசித்து குடிக்கும் போது அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க இல்லை என்றால் வீணாய் நாம் இருக்கிறோம். வித்தவுட் கிரைஸ்ட் we are living. இதைதான் ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில நமக்கு வலியுறுத்துகிறார். ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், பால்ஸ் லெட்டர் டு த கொலேஷியன்ஸ். பால் ரைட்ஸ் டு த சர்ச் இன் கொலேசியா addressing their faith and the struggles. The theme, the supremacy of Christ and the importance of living a life worthy of Him. Thanksgiving and prayer, Paul's prayer, the supremacy of Christ, Christ's deity. Christ is the image of the invisible God. Christ's work, Christ is the creator and sustainer of all things. Christ reconciliation, Christ has reconciled all things to God. The believer's position is Christ, reconciled to God. Believers have been reconciled to God through Christ, stand firm in the faith. Paul's ministry and message, Paul's suffering, the mystery of Christ, Paul's goal. This is the main points in the first chapter of Galatians. சில கிராஸ் ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்குறோம். இயேசுவை குறித்து பார்க்கும்போது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1:14 பார்க்குறோம், பிலிப்பியர் 1:9-11, எபிரேயர் 1:1-4, ஆதியாகமம் 1:1-31, சங்கீதம் 89:19-37, கிரைஸ்ட் சுப்ரீமசி நம்ம பார்க்குறோம். ஏசியா 9:6-7 இயேசுவை நம்ம யார், மேசியா, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று பார்க்குறோம். எபேசியர் 1:3-14 கிறிஸ்துவனுடைய பொசிஷன் இன் பிலீவர்ஸ் ஹார்ட். பிலிப்பியர்ஸ் 2:11 இயேசுவனுடைய தாழ்மை. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவனுடைய அந்த மகிமையான தற்சொரூபமான அவருடைய அந்த கிறிஸ்தியல், அதுதான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமாக நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தியல் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை என்கின்ற சிந்தனையோடு நாம் வாழ்ந்து ஆண்டவரை உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழும். அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற பெரிய ஆசிரியர்களாய் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கள்ள உபதேசம் செய்கின்ற மக்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இயேசுவை பற்றி தவறான உபதேசங்களை நமக்கு அதிகமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால நாம் ஆண்டவருக்கு உண்மையான பிரியமான பிள்ளையாய் நடந்து இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம்.
எல்லா வல்லவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறவருமாக அன்புள்ள ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வசனங்களுக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, த சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவரே, கிறிஸ்டாலஜி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தியல், கிறிஸ்துவை அனைத்திற்கும் மேலானவராய் இருக்கிறார் என்பதையும், கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவர்களை வாழ இயலாது என்பதையும் தெளிவாய் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி. இதனாலின் ஆண்டவர் இறை செய்தி நான் எல்லாரும் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை விட்டுவிடாதபடி வாழ தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றார். இந்த நாளின் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரும். பல மாநிலங்கள், பல மாவட்டங்கள், பல கிராமங்கள், பல டவுன்கள், பல சிட்டிகள், பல நாடுகள் இருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை என் தேவன் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இதோ பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற சுரேஷனனுக்காகவும், ஆண்டவரே சிகிச்சையில் இருக்கிற கீதா ப்ரொஃபஸர் அவர்களுக்காகவும், ஆண்டவரே அன்பு சகோதரி சங்கீதா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனமாக சுவீனமாக படுக்கல இருக்கிறாங்களோ கண்ணோக்கி பாருங்க. நாளை பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்றவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் என்னுடைய ஆண்டவர் இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். என்னுடைய நாட்டையும் ஆண்டவரே, என்னுடைய அனைத்து தலைவர்களையும், எங்களுடைய முதலமைச்சரையும், என்னுடைய ஆண்டவர் பிரதமரையும் கர்த்தர் காத்து வழிநடத்தும். சிறப்பாக எங்கள் தேசத்தை அமைதியோடு அவர்கள் வழிநடத்த கர்த்தர் கிருபை தார். இந்தியாவிலையும் வெளிநாட்டில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகளையும், ஸ்தாபனங்களையும், ஆண்டவர் பள்ளிக்கூடங்களையும், மருத்துவமனைகளையும் ஆசீர்வதினால அநேக மக்கள் பயன்பெற என் தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே, என்னுடைய அருமையான ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் வார்த்தால் மரியாளுக்காக, என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிற இந்த ஊழியத்தில் அடியனை உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். அடியனையும் குடும்பத்தார் வழிநடத்த அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி பாஸ்டேட்டை, பாப்பனப்பள்ளி மின்னூர், வடகர, மேல்சனம் திருச்சபைகள், குடும்பங்கள், பொறுப்பாளர்கள், அங்கே இருக்கிற எல்லா மக்களையும், விலைவீனமாக இருக்கிறவங்க, சுகரமாக இருக்கிறவங்க, வயது முதிர்ந்தவர்கள் யாவரையும் கர்த்தர் நீர் காத்து வழி நடத்த ராஜா. தேவையை எல்லாம் சந்தி. தொடர்ந்தும் திவ்ய பிரசனம் இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.